வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனியில வெற்றிகரமா செயல்பட்டுட்டு வர பிஎஸ்கே லில்லிபுட் ஸ்கூலுடைய ஆனுவல் டே செலிப்ரேஷன் மற்றும் 7th இயர் கான்வகேஷன் நடக்குதுங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி அங்காளீஸ்வரி மகால்ல தான். விஸ்வா 26 அப்படிங்கிற டைட்டில்ல தாங்க இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணாங்க. முக்கியமா தமிழ் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு இந்த ஹோல் ஃபங்க்ஷனையுமே இவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதனால என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிந்து சமவெளி குறியீடுகள் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கோலத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த சிந்து சமவெளி குறியீடுகள் நம்ம தமிழ் எழுத்துக்களோட ஒன்றி போகிற ஒரு விஷயத்தை தான் இந்த கோலம் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த அருமையான கோலத்தை எழுத்தாளர் திருமதி தங்கம் ரமேஷ் அவர்கள் தான் போட்டிருந்தாங்க. அவங்க தான் இந்த விழாவுடைய கெஸ்ட் ஆஃப் ஹானரும் கூட. இந்த கோலம் போடுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4லிருந்து 5 மணி நேரம் ஆச்சுங்களாமாங்க. ஸோ அவங்க தமிழ் மொழியுடைய ஆதி காலத்து குறியீடுகள் எவ்வளவு பழமையானது இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அவங்க புத்தகங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அருமையான விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக திரு எல் எங்கெல்ஸ் ராஜா அவர்களும் வருகை தந்திருந்தாங்க. இவர் தமிழ்நாடு அக்யூ ஹீலர் அசோசியேஷனுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மாழ்வார் ஐயாவுடைய வாழ்வியலை இன்னைக்கும் பல இடங்களுக்கு கொண்டு சென்றுட்டு இருக்கிற ஒரு அருமையான தொண்டு ஆற்றிட்டு இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, மாணவ மாணவிகளுடைய கான்வகேஷன் அது போக ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்காக அவங்க நிறைய பெர்ஃபார்மன்ஸஸும் பண்ண போகிறாங்க. அது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாங்க. இந்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து 9:30 வரைக்கும் நடந்ததுங்க. பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒவ்வொரு குழந்தையுமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய பெற்றோர்களும் இதில் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு அருமையான விஷயமும் இருக்குது. அதையும் பாருங்கள். இந்த பிஎஸ்கே லில்லிபுட் ஸ்கூலுடைய ப்ரோக்ராம் லைவாகவும் டெலிகாஸ்ட் ஆயிருந்தது. அந்த வீடியோ இப்போவும் அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்கே லில்லிபுட் ஸ்கூல் பழனி அப்படின்னு நீங்கள் யூடியூப் சேனலில் போட்டிங்கன்னா அந்த லைவ் பழைய வீடியோவையும் நீங்கள் இப்போவும் பார்க்கலாம். இந்த விழாவுக்கு வருகை தந்திருந்த சீஃப் கெஸ்ட் எல்லாம் தமிழ் பாரம்பரிய முறைப்படி மரக்கன்றுகள் கொடுத்து மாணவர்கள் வரவேற்றாங்க. அதைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி இந்த விழா மங்களகரமாக துவக்கி வைக்கப்பட்டதுங்க. It is with immense pride and joy that I stand before you today as we embark on another year of excellence at PSK Liverpool. Our primary school is more than an institution. It is a sanctuary of learning where curiosity ignites, dreams take flight, and character is forged with unwavering integrity. To our newest arrivals, you are the promise of tomorrow. Here, you will discover the wonders of knowledge, not just through books, but through exploration, creativity, and compassionate collaboration. We uphold the highest standards, academic rigor that challenges your minds, holistic activities that nurture your spirits, and values that shape you into
confident, ethical leaders. To our existing parents, thank you for your continued trust, together with our dedicated faculty, for not merely educators, but architects of potential. We will soar to new heights. Remember, excellence is our tradition and unity our strength. It is both an honor and a privilege to welcome you all to Vishwa 24, an event that celebrates the spirit of global learning, creativity, and holistic excellence. Among our students, at PSK in the reports, we believe that every child is a world of potential, and today's program is a vibrant mirror of that vision. Vishwa 24 is not merely a showcase of talents, it is a thoughtful celebration of curiosity, collaboration, and character. Our students have rehearsed much, explored themes, and expressed ideas that reflect not only academic rigor but also empathy, innovation, and respect for diverse perspectives. To our young participants, remember one thing: every time you step onto the stage or share your work, you are building confidence, resilience, and lifelong love for learning. Let us begin Vishwa 24 with open hearts, positive minds, and a shared commitment to excellence. On behalf of the entire community, I extend a warm and gracious welcome to all of you. Now, கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். நான் இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு அழகு இல்லையா? ஆனா 32 மொழிகளுக்கு மேல தெரிஞ்ச பாரதி இருக்காரு இல்லையா? அவர் கிளியரா சொன்னாரு, யாமறிந்த மொழிகளிலே நமக்கு தெரிஞ்ச 2 லாங்குவேஜ் தான், அதுலேயே பேசினா கொஞ்சம் நல்லா வருது, எல்லா மொழியுமே ஒரு பிரகாசம் இருக்கு. ஒரு சின்னதா இன்னைக்கு நம்ம ட்ரிபியூட் தமிழுக்கு இல்லையா, அதனால வெல்கம் ஸ்பீச் தமிழ் கொடுக்கலாம், கவிதையா கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
உங்களை எல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷம். நிறையா மேடையில் உங்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரியான பேச்சுகள் எனக்கு தெரியாது. உங்களை எனக்கு பிடிச்சி வச்சு பேச தெரியாது. நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிற மாதிரி தான் என்னோட பேச்சு. நான் 2வது தடவை இன்னைக்கு நான் பாடலில் வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கு, இது 2வது முறை வந்திருக்கு. பத்மா அக்கா போட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சமா தயக்கம் காட்டினேன். எதுக்கு நம்ம விழுந்தோம்னா அலையணும், யாரும் படம் நடக்குது அப்படி அது நடக்கணுமே, அது நம்ம இல்லைன்னா நமக்கு ஆர்வத்தை வச்சு நடத்தோம்னு நினைச்சேன். அப்புறமா அக்கா ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, நாங்கள் யாரு அப்படின்னு. அப்போதான் சொல்லியிருக்காங்க, லட்சுமி பேதிராஜ் ஐயாவை பற்றி சொல்லிட்டு, ஐயா என்ன இங்கே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற கோடிட்டு நடக்கும்போது தான் இல்லை நமக்கு இங்கே போகிறது நமக்கு அவங்க அளிக்கிற வாய்ப்பு அப்படின்னு நினைச்சாங்க. இங்கே வர்றது எனக்கு தான் வாய்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அவரை தொடர்ந்து பணியாற்றக்கூடிய காந்தி மோகன் ஐயா ஆனால் நிறைய சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு அம்மா நாயகி அம்மா, அண்ணன் ராஜேந்திரன், உமாபதி ராஜன், எனக்கு கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஐயா 13 முறை சிறைக்கு சென்று வந்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறவங்க நம்ம கொண்டாடுறதை பற்றி நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இந்த சமூகத்துக்காக இந்த மக்களுக்காக 13 முறை சிறை சென்றிருக்க முடியும் அப்படின்னாக்க அவர் மனசுல இந்த மக்கள் மீது எவ்வளவு பெரிய அக்கறை இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ தன்னுடைய வாழ்நாளையே பொதுமக்களுக்காக வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சிகள் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை இழக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அக்கா கேட்கிறேன். அக்கா 24 ஒரு நாள் அப்படின்னு கேட்கும்போது மாற்றிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷம். இங்க வந்து பார்க்கும்போது நான் நினைச்சேன்,
சின்ன நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த உள்ள நுழையும் போது அந்த நாற்காலிகள் எல்லாம் போட்டுருந்ததை பார்த்தா ஒரு 1000 பேருக்கு ஒரு நிகழ்வா இருக்குது, ஒரு பெரு நிகழ்வா இருக்குது. அப்புறம் அண்ணன் கேட்டால் நம்ம எத்தனை வகுப்பு வரைக்கும் போயிருக்கணும் அப்படின்னு போது 7ஆம் வகுப்பு வரைக்கும் போயிருக்கிறோம். அப்புறம் மாண்டேசரி வரையும் கல்வியில நம்ம போறோம், முறையில போறோம் அப்படின்னு. அதை விட அதிர்ச்சி என்னன்னாக்க எனக்கு எதிர்பார்க்க கேட்டோம். அண்ணன் வந்து மத்தியானம் சந்திச்ச உடனே சொன்னாரு, நீங்க தான்சானியாவில் இருந்தீங்க அப்படின்னு. வண்டர்ஃபுல்லா அவங்க பேசுவாங்க. ஸோ ஆனரை பழனியோட சிம்ம குரலும் the original certificates will be formally issued at the school subsequent to the annual day. We therefore request you to graciously receive the dummy certificates for the present occasion. Thank you. So now, மாணவர்களின் கையில் ஒரு டம்மி சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்கோம். ஒரிஜினல் சர்டிபிகேட் ஸ்கூல்ல அனுமதி முடிச்சு கொடுத்திருப்பாங்க. ஸோ அது வரை பொருந்திருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Everyone clap, cheer your kids.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ஃபுல் நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் கைத்தட்ட சொல்லிட்டே இருந்தாங்க ஒருத்தவங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அவங்க பாவம் தண்ணி கூட பிடிக்கவே இல்லை. ஓகே, ஆக்சுவலாக இந்த உரையாடலை எங்கல்ஸ் சொன்ன மாதிரி ஒரு தமிழில் இருந்தால் கொஞ்சம் இயல்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தீமும் இன்னைக்கு தமிழ் தான். இது ஒரு பெரிய உரைநடை மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இயல்பான உரையாக இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. கூடவே ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, இதுல நிறைய பேரோட பங்களிப்பு இருக்கு. இதுல வந்து பெருசாலாம் வந்து நான் எந்த பங்களிப்பும் பண்ணல. ஒரே ஒரு பங்களிப்பு எங்கல்ஸ் சார்ட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி என் குறுக்கீடு இல்லை. ஆனா நம்மளுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு வரக்கருப்பு கொடுத்தாங்க, உட்கார வச்சு வடை கொடுத்தாங்க, டீலாம் கொடுத்தாங்க. ரொம்ப ஹெல்தியா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து அவங்க நான் வந்து லைனா எல்லாத்தையும் ஒருத்தர சொல்லிடுறேன். மொத்தமா வந்து கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதுவும் இல்லாம என்னோட ஸ்பீச்ல இன்னைக்கு என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, வந்து பொதுவா வந்து ஒரு பள்ளியை பத்தி பெருமையா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க.
இந்த விழாவுக்கு வருகை தந்திருந்த மாணவ மாணவிகள், அவர்களுடைய பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் லில்லிபுட்ஸ் பள்ளி சார்பாகவும் நம்ம பழனி சேனல் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம்.